அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸில் சில ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட இந்த ரூட்டுக்குள்ளே வச்சு சில சம்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். டக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ரொம்ப காம்பேக்டாக டக்குன்னு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டைப்பு நம்ம குரூப் 2ல் இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 2 குரூப் 4ல் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே வச்சு ரூட்டுக்குள்ளே 3 இன்னொருத்தி இப்படியே போய் இன்ஃபைனைட்டாக போயிட்டு இருந்ததுன்னா இதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே ஏ வச்சு ஏன்னு இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு ஏ தான் ஆன்சர். அப்போ இதுக்கு என்ன தான் ஆன்சரு? 3 தான் ஆன்சர். 3ன்னு போடலாம், இல்லை 3 பவர் 1ன்னு போடலாம். அப்போது ஆப்ஷன் ஏ தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் இப்படி தான். ஓகேங்களா? ரூட்டுக்குள்ளே வச்சு 17 வந்ததுன்னா அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபைனைட்டாக வந்ததுன்னா ஏ ஈக்குவல் டு 17. அப்போது 17 தான் ஆன்சர். இது ஒரு டைப். இது ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு போடலாம். அடுத்த டைப் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த டைப் பாருங்கள். இதே மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தது நமக்கு இன்ஃபைனைட்டாக தொடர்ச்சியாக போயிட்டு இருந்ததுன்னா நம்ம வந்து ஏ ஈக்குவல் டு வாட் என்ன இருக்கோ அதை நம்ம போட்டுருவோம். பட் இங்கே பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள் ரூட் 5 நமக்கு இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. 3 தான் இருக்குது. ஆக்சுவலாக 3 பேராமீட்டர் 1 2 3 பேராமீட்டர் தான் இருக்குது. இதுக்கு என்ன சார் பண்ணணும்? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்ரிக் மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ பவர் இல்லை 2 ஹோல் பவர் n மேலே என்ன பண்ணணுமா 2 பவர் n மைனஸ் 1. இதுதான் ஃபார்முலா. ரொம்ப கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபார்முலா. இதில் ஏன்னா என்ன சார்னா, ஏங்கிறது இங்கே என்ன இருக்கோ அதுதான் ஏ. அப்போ ஏ இங்கே என்ன இருக்குது? 5 இங்கே இருக்குது. என்னங்கிறது எத்தனை டைம்ஸ், அதாவது என்னங்கிறது n டைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது 1 டைமு 2 டைமு 3 டைம். அப்போது n ஈக்குவல் டு 3. முடிஞ்சுதா? அப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோம், n கண்டுபிடிச்சிட்டோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வரப்போகுது. அப்போ ஏங்கிறது இங்கே என்னது 5. கிளியரா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது 2 பவர் என்னங்கிறது என்னது 3. அப்போது 2 பவர் 2 பவர் 3 மைனஸ் 1 டிவைடட் பை 2 பவர் 3. ஸோ இதுதான் ஆன்சராக வரப்போகுது. அப்போது 2 பவர் 3ங்கிறது என்னது 2 பெருக்கல் 2. அப்போ என்ன ஒரு 8. இல்லா? அப்போது 2 பவர் 8ங்களா? அப்போது 2 பவர் 3ங்கிறது என்னது 8. அப்போ மேலே என்ன வரப்போகுது 8, கீழே என்ன வரப்போகுது 8 மைனஸ் 1. இந்த மைனஸ் 1 இருக்குது, கீழே 2 பவர் 3ங்கிறது 8. இது வந்து பவரில் இருக்கிறதா? அப்போ என்ன வரும்? 8லேருந்து 1 போச்சுன்னா 7 டிவைடட் பை 8. ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. கிளியரா? ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு அடுத்தடுத்த சம்ஸுமே இருக்க போகுது. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் புரியலனாலும் இந்த சம் ஈஸியாக புரியும். இங்கே இதில் ஏங்கிறது என்னது? இதில் ஏங்கிறது பார்த்தீங்கன்னா என்னது 3. நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னங்கிறது என்னது 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் தான் இருக்குது. அப்போ n ஈக்குவல் டு 4. அப்போ ஃபார்முலா என்ன சார்? அதாவது ஏ பவர் 2 பவர் n. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே என்ன வரும் 2 பவர் n மைனஸ் 1 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஈக்குவல் டு ஏங்கிறது என்னது 3. ஓகேங்களா? ஸோ ஏ பவர் என்னங்கிறது என்னது? என்னங்கிறது 4. அப்போ 2 பெருக்கல் 2 4 ஸ்கொயர் 2 பவர் 4 எவ்வளவு 16 வரும். இல்லைங்களா? ஸோ 16, அதுக்கு மேலே 16லேருந்து இதுவும் என்ன தானே? அப்போ 16லேருந்து 1 போச்சுன்னா 15. புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் சியாக இருக்கும். கிளியரா? சி கிடையாது மக்களே, டி ஆக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்க நமக்கு என்ன இருக்குது 2 பவர், அதாவது ஏங்கிறது என்னது 3 தானே? அப்போ ஆப்ஷன் பி தான். ஆப்ஷன் பி தான் வரும், சி கிடையாது. 2 பவர் கிடையாது, 3 பவரில் இருக்கிறதா இது. இல்லை? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஆப்ஷன் டி. இல்லை? கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். ஆப்ஷன் டி இதுதான் வரும். இது கிடையாது. ஏன்னா பவரில் 7 இருக்குது, இங்கே 15 இருக்குது. இல்லை? ஸோ இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அடுத்த சம் பார்ப்போமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 7 இருக்கா? 7னா என்ன ஆகும்? ஏங்கிறது என்னது 7. என்னங்கிறது என்னது 1 2 3 4 5 6. மொத்தம் என்னங்கிறது 6 டைம். அப்போ ஃபார்முலா என்னது? ஏங்கிறது 7 பவர் 2 பவர் 6.
2 power 6 என்னங்கிறது 2 power என்னன்னா 2 power 6ன்னு போடணும். அப்போ 2 power 6 அதுக்கு மேல என்ன வரும் 2 power 6 minus 1. அப்போ 2 power 6னா என்ன ஆகும் அப்படின்னா 2 power 6 எவ்வளவு 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 64. அப்போ 64 மேலே என்ன வரும் 64லேருந்து 1 போச்சுன்னா 63. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சராக இருக்க போகுது. கரெக்டாக பார்த்து பிக் பண்ணி போடுங்க. ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இல்லைங்களா? ஸோ அடுத்து போயிடுவோமா? அடுத்து பாருங்க இந்த மாதிரி 8 டைம்ஸ். அப்போ ஏங்கிறது என்னது ஹோம்ஒர்க் கொஸ்டினாக கொடுத்துருக்கேன்னா ஓகேங்களா? ஸோ இதை ஹோம்ஒர்க்காக பண்ணிடுங்க. என்ன ஆப்ஷன் வரணும் அப்படின்னு என்ன ஆன்சர் வரும்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ என்னங்கிறது என்னது நான் சொல்லிடுறேன். என்னங்கிறது 8, ஏங்கிறது 3. ஃபார்முலா என்னது a பவர் 2 பவர் n மேலே என்ன வரும் 2 பவர் n மைனஸ் 1 அப்படிங்கிறதா ஃபார்முலா. இதில் சப்ஸ்டிட் பண்ணினா உங்களுக்கு இங்கே இருக்கிற ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று வந்துடும். கிளியரா? அடுத்த கொஷின். ஸோ இந்த மாதிரி பாருங்க. இப்போ முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ட்டில் தான். இது இன்ட்டு தானே, இது இன்ட்டுன்னு தானே அர்த்தம். ஆனால் இந்த இனி வர்ற சம்ஸ் அதாவது டைப் 3 பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு இருக்கா, இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 12 நம்ம எப்படி பிரிக்கலாம்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 12 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2 பெருக்கல் 6ன்னு என்னால் பிரிக்க முடியும். ஆனால் 2 பெருக்கல் 6ன்னு பிரித்தா ஒரு கண்டிஷன் ஷார்ட்கட்டுக்கு என்னென்னா 2 பெருக்கல் 6ன்னு பிரித்தா இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றா தான் இருக்கணுமா. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பெருக்கல் 6ன்னு நம்மளால் பிரிக்க முடியாது. இன்னொன்று பிரிக்கலாம். எப்படின்னா 3 பெருக்கல் 4ன்னு பிரிக்கலாம். 3 4 3 4 3 4ன்னு பிரிக்கலாம். இந்த 3 4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் 1, இதோட டிஃப்ரென்ஸ் 1. அப்போது அப்ளிகபிள். ஸோ இப்போது இங்கே இருக்கிற சிம்பிள் பார்த்தீங்கன்னா அதாவது ப்ளஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா நீங்கள் பெரிய நம்பரை எடுத்து போட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். அது என்ன சார் பெரிய நம்பர்? அடுத்து சொல்கிறேன். மைனஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மால் நம்பரை நீங்கள் போடணும். ஸ்மால் நம்பர்னால் என்ன சார் அப்படின்னா இந்த 12 பிரிக்கும்போது 3 பெருக்கல் 4ன்னு பிரிக்கிறோமா, இதோட பெராமீட்டர் பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் 1ன்னு இருக்கணும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்கணும். அப்போது 3ங்கிறது சின்னது, 4ங்கிறது பெருசு. அப்போது ப்ளஸ் அப்படிங்கிற குறி ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வந்துட்டு இருந்துச்சுன்னா அப்போ பெரிய குறி என்னது, பெரிய நம்பர் என்னது 4. அப்போது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் சி. அவ்வளோதான், ஈஸி, முடிஞ்சா. அடுத்து போயிடுமா? அதே மாதிரி சம். அடுத்த சம் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுக்கு பாருங்கள். அதே மாதிரி நான் பிரிக்க சொன்னேன்னா எப்படி சார் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இந்த 42 6 7 42 6 7 42 இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1ஆ இருக்கணும். 1 ஓகேங்களா, 1ஆ இருக்கணும். அப்போது ப்ளஸ் குறி இருந்துச்சுன்னா பெரிய நம்பரை தூக்கி போடணும் ஆன்சரில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைனஸ் குறி இருந்துச்சுன்னா சின்ன நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பரை தூக்கி ஆன்சரில் போடணும். அப்போது ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் குறி தான் இருக்குது. இங்கேயும் ப்ளஸ் இருக்கா. அப்போது இந்த 2 பேராமீட்டரில் இந்த 2 நம்பரில் எது பெருசு? 7 தான் பெருசு. அப்போது 7 தான் ஆன்சர். அவ்வளோதான், ஈஸி. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி 7 தான் ஆன்சர். இல்லை? ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போமா? அடுத்த கொஷின் பாருங்கள். இங்கே பாருங்கள். இது பிரிச்சுன்னா என்ன ஆகும்? 9 பெருக்கல் 10ன்னு பிரிக்கலாமா? மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 9 பெருக்கல் 10 இதையும் பிரித்தோம்னா 9 பெருக்கல் 10 இப்படி பிரிக்கலாமா? அப்போது ப்ளஸ் குறி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பரை போடணும். மைனஸ் குறி இருந்துச்சுன்னா நம்ம என்ன போடுவோம்? ஸ்மாலஸ்ட் நம்பரை போடணும். சின்ன குறி நம்பரை போடணும், சின்ன நம்பரை போடணும். இங்கே பாருங்கள், எல்லா இடங்கள்லையுமே ப்ளஸ் இருக்குது. இங்கே எல்லா இடங்கள்லையுமே ப்ளஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பர் என்னது? 10 தான் பெரிய நம்பர். ஸோ 9 பெருசா 10 பெருசா? 9 தான் பெருசு, 10 தான் பெருசு. அப்போது ஆப்ஷன் ஏ தான் வரும். ஸோ 10 தான் வரும். ஏன்னா ப்ளஸ் இருக்குது, அதனால நம்ம 10 போட்டிருக்கோம். கிளியரா? அடுத்து போயிடுவோமா? அடுத்த சம் பாருங்க. அடுத்த டைப் 4th டைப் ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ முன்னாடி என்ன இருந்தது? ப்ளஸ் இருந்தது, அதனால் நம்ம பெருசு போட்டோம். இங்கே என்ன இருக்குது? இங்கே மைனஸ் இருக்குது. அவ்வளோதான், ஆப்வியஸாக. அப்போ 30 எப்படி பிரிக்கலாம்? 5 6ன்னு பிரிக்கலாம். 30 5 6ன்னு பிரிக்கலாம். அதே மாதிரி ப்ளஸ் குறி வந்துச்சுன்னா பெரிய நம்பர் போடணும். மைனஸ் குறி வந்துச்சுன்னா சின்ன நம்பர் போடணும். சின்ன நம்பர் போடணுமா? அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்கா. அப்போ சின்ன நம்பர் என்னது? 5க்கு பெருசா 6 பெருசா? 5 தான் பெருசு, 6 சின்னது. சின்னதை தான் போட போகிறேன். அப்போது ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆன்சர் என்னவாக இருக்க போகுது? 5ஆக இருக்க போகுது. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? அதே மாதிரி இதை பாருங்கள். இதை பிரித்தோம்னா என்ன ஆகும்?
110 எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா 11 பெருக்கல் 10ன்னு பிரிக்கலாம். ஸோ மைனஸ் ப்ளஸ் குறி இருந்துச்சுன்னா நம்ம பெரிய நம்பர் போட போகிறோம், மைனஸ் குறி இருந்துச்சுன்னா நம்ம வந்து சின்ன நம்பர் போட போகிறோம். இதை நான் திருப்பி எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே என்ன இருக்குது, மைனஸ் குறி தானே இருக்குது, அப்போ மைனஸ் தானே போடணும். எது சின்ன நம்பர்? 10 தான் சின்ன நம்பர். 11 பெருசா 10 பெருசா? 10 தான் சின்னது, 11 பெருசு. அப்போது ஆப்ஷன் சி தான் ஆன்சர் வரும். கிளியரா? ஸோ அடுத்த கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இதே மாதிரி தான். இதுக்கு நமக்கு தெரியும் 8 7 56. 8 7 56. இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் நான் ஸ்மால் நம்பர் எது 7 தான் சின்ன நம்பர், அதனால் நான் 7 தூக்கி போடுறேன். ஆப்ஷன் பி. அவ்வளோதான் இல்லை? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்னா, இதை ஸ்ப்ளிட் பண்ண முடியும், ஆனால் இங்கே வர்ற சம்ஸ் எல்லாம் பாருங்களேன். ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே என்ன சார் 23 13 17 இதெல்லாம் என்ன சார்னா இது எல்லாமே ப்ரைம் நம்பர், பகா எண்கள். 17 ஒரு ப்ரைம் நம்பர், இதை நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. இதுக்கு தான் ஒரு ஃபார்முலா இருக்குது, ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா என்ன, ஒரே ஒரு ஃபார்முலா தான், ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஃபார்முலா நடத்துகிறேன்னு நினைக்கிறீங்க, ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலானா √4a + 1 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இந்த இது வந்துடும். இந்த +1ங்கிறது தனி. ஏன் சார் +1 போட்டேன்னா, இதுக்கு வந்து இங்கே ப்ளஸ் இருக்கனால நான் +1 போட்டேன். அதே இங்கே பாருங்க அடுத்தது. ஸோ இங்கே பாருங்க, இதுக்கு ஃபார்முலா என்ன சார்னா, இதுக்கு ஃபார்முலா என்னன்னா இங்கே பாருங்க √4a + 1 -1. ஏன் சார் மைனஸ்னா, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே எல்லாமே மைனஸ் இருக்குது, அதனால் நான் -1 டிவைடட் பை 2. இதுதான் அதோட ஃபார்முலா. அதை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. இதில் ஏங்கிறது என்ன சார் அப்படின்னா, ஏங்கிறது 13. அவ்வளோதான். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வரப்போகுது. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஆன்சர் போட போகிறோம் இல்லை? ஸோ இங்கே ஏங்கிறது என்னது 17. அப்போது இங்கே பாருங்கள், ரூட்டுக்குள்ளே நான் போட போகிறேன். ரூட்டுக்குள்ளே 17 பெருக்கல் 4 பெருக்கல் 17 + 1, அதுக்கு பக்கத்தில் ஒரு +1 இருக்குது, டிவைடட் பை 2 போட போகிறேன். அப்போ என்ன ஆகும், 4 7 அதாவது 4 17 எவ்வளவு, 40 ஒரு 28 68. அப்போது 68 ஒரு 1 69, அப்புறம் ஒரு தனியாக ஒரு 1 இருக்குது, கீழே 2 போட போகிறேன். ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரியுதா மக்களே? அவ்வளோதான், ஈஸி இல்லை? அடுத்து பார்ப்போமா? அடுத்து அதே மாதிரி தான். ஃபார்முலா என்னது, √4a + 1. அதுக்கப்புறம் பார்க்கணும், இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் குறி போட்டு கீழே 2 போட போகிறேன். ஸோ அப்போது ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது, 4 இருக்கா, 4 4 பெருக்கல் 23, 4 பெருக்கல் 23, ஏங்கிறது 23 + 1 டிவைடட் பை 2. ஸோ அப்போ என்ன ஆகும், ரூட்டுக்குள்ளே 4 23 80 ஒரு 12 92 ஒரு 1 93 + ஒரு 1 டிவைடட் பை 2. அப்போ என்ன ஆகும், ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ அதே மாதிரி தான் அடுத்த சம். ஓகேங்களா? ஸோ இங்கே மைனஸ் இருக்கா, இங்கே மைனஸ் இருந்ததுனால நான் இங்கே மைனஸ் போட்டேன். அப்போது ஏங்கிறது என்னது 13. அப்போ ரூட்டுக்குள்ளே 4 பெருக்கல் 13 + 1 -1 டிவைடட் பை 2. அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போது 4 13 எவ்வளவு, 52 + ஒரு 1 53 √53 -1. மைனஸ் போட மறந்துடக்கூடாது, -1 டிவைடட் பை 2. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதையும் சால்வ் பண்ணுங்கள். இது என்ன ஒரு ஃபார்முலா, என்னது 4a ரூட்டுக்குள்ளே +1, அதுக்கு பக்கத்தில் மைனஸ் இருக்குது, அதனால் -1 டிவைடட் பை 2 போட்டால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 4 47 எவ்வளவு, 160 ஒரு 28 188 + 1 √189 -1 டிவைடட் பை 2. ஆப்ஷன் என்னவா வரும், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் இந்த சம்மையும் சால்வ் பண்ணுங்கள். இது ஹோம்ஒர்க் கொஸ்டின். இதை சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகேங்களா? ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது முன்னாடியுமே புரியலன்னா திருப்பி பாருங்கள். இதுதான் ஷார்ட்கட்டு. ரொம்ப ஈஸியாக 1 மார்க் சிம்பிளிஃபிகேஷனில் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஆகட்டும், இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆகட்டும், எதுலனாலும் சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாதிரி ரூட்டை வச்சு நம்ம கேட்குறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.